இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்கு 2013 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் நாளன்று நடைபெற்றது. சரியாக 12 ஆண்டுகள் கழிந்து இப்பொழுது இந்த திருக்குடம் முழுக்கு நடைபெற்று கொண்டுள்ளது. மிக்க சிறப்பான இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு காண கண் கோடி வேண்டும். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கால் காண்மின்களோ என்று இறைவன் கூற்று, இறைவன் அடியார் வழியாக சொல்லிய கூற்று. அதன்படி நாம் இப்பொழுது இவ்விறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அருணகிரிநாதர் திருப்புகழில் மருதமலை முருகனை பாடியுள்ளார். அதை பாடி இந்த குடமுழுக்கை நாம் பார்த்து 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 மகிழ்வோம். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்தருளிய சிவன் வாழ்வே, சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முதுகி விடுவேனோ, பருவரை அதனை உருவிட எரியும் அருமுகமுடைய வடிவேலா, பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ, கரி திருமுகமும் இடைமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவானே, கன தனமுடைய புறவர் அம்மகளை கருணையோடு அணையும் மணிமார்பா, அரவணை துயிலும் அரி திருமருக அணி செய்யும் மருதமலையோனே, அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளே என்று அழகுற நமக்கு குறிப்பிட்டு அருளியுள்ளார் அருணகிரிநாத பெருமான். முருகன் வாழ்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.